பிக் பாஸ் சீசன் 8க்கு என்ன தான் ஆச்சு? அஃபிஷியலான அப்டேட்டும் வரல. அது மட்டும் இல்லாம கண்டஸ்டன்ட் யாருன்னு தெரியல. ஒவ்வொரு சேனல்ல ஒவ்வொரு மாதிரி சொல்றான். யார நம்புறது, யார விடுறதுன்னே தெரியலப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆடியன்ஸ் எல்லாம் குழம்பி இருக்கிற நேரத்தில், இல்லப்பா அவங்க சொல்றதெல்லாம் பொய், சில பேர் சொல்றதா மெய் அப்படிங்கிற மாதிரி விஜய் டிவியே ஒரு சூப்பரான அப்டேட் வந்து இப்போ பிக் பாஸ் சீசன் 8லேருந்து வந்து கொடுத்துருக்குறாங்க. அந்த அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருகிற அக்டோபர் மாதம் 6ஆம் தேதி பிக் பாஸ் சீசன் 8 வந்து தொடங்க போகிறோம்பா. அதனால் கெட் ரெடி ஃபார் எவ்ரி ஒன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா ஆடியன்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி குஷியாக இருந்தாலும் கூட, இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் வெக்ஸ் ஆகிருக்காங்க. அதுவும் குறிப்பாக என்ன மாதிரி ரிவ்யூவர்ஸ் எல்லாம் பயங்கர வெக்ஸில் தான் வந்து இருந்துகிட்ருக்கோம். ஏன்னா பிக் பாஸ் சீசன் 8 வந்து பார்த்திங்கன்னா அப்படி இருக்கும், இப்படி இருக்கும், கமல் சார் இருக்கார் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்கும்போது கமல் சார் காணாமல் போயிட்டார். விஜய் சேதுபதி உள்ளே வந்தாப்புல. சரி இவர் வராரு, ஏதாவது பயங்கரமாக பட்டையை கிளப்புவார், கான்செப்டை சொல்லுவார், ப்ரோமோவிலே அசத்துவார் அப்படின்னு சொல்லி பார்த்தா எல்லாரும் இவருக்கு அட்வைஸ் பண்ணுற மாதிரி ஒரு ப்ரோமோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி சீசன்களில் எடுத்துக்கிட்டோன்னா ஃபஸ்ட்டு ப்ரோமோ நார்மலாக வந்து இந்த மாதிரி பிக் பாஸ் சீசன் 8 வந்து வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. ஆனால் இதுக்கப்புறம் வந்து வரக்கூடிய ப்ரோமோஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 வீட்டுக்குள்ளே சின்ன வீடு ஒன்று, பெரிய வீடு ஒன்று, இவங்களுக்குள்ளே நடக்கக்கூடிய சுவாரஸ்யமான விஷயம் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் சீசன் 7ல் கூட பார்த்துருப்பீங்க. ஆனால் இந்த சீசனில் ஏதோ ஒரு கான்செப்டை உள்ளே கொண்டு வராங்கப்பா, அதை சீக்ரெட்டாகவே வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கெல்லாம் தோணுச்சு. ஏன்னா ஆரம்பத்துலேருந்து இதை தான் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா அக்டோபர் மாதம் 6ஆம் தேதியே தொடங்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அஃபிஷியலாக நியூஸ் எல்லாம் வெளியிட்டாங்க விஜய் டிவி. அப்படி இருக்கிற போது கூட வந்து பார்த்திங்கன்னா புதுசாக அந்த ப்ரோமோவில் ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷனை சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, விஜய் சேதுபதி அவர்கள் நீங்கள் இப்படி பண்ணோம், அப்படி பண்ணோம், அந்த மாதிரி செய்யணும், இந்த மாதிரி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரோமோக்கெல்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரோமோ, செகண்ட் ப்ரோமோ, தேர்ட் ப்ரோமோலாம் பார்த்துருப்பீங்க. அந்த ப்ரோமோவெல்லாம் ஒன்றா சேர்த்து கடைசியாக அக்டோபர் மாதம் 6ஆம் தேதி தொடங்குது அப்படின்னு சொல்லிட்டு வாய்ஸ் ஓவரை போட்டு முடிச்சு விட்டாங்க. இதை பார்த்த உடனே எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய படத்தை எடுக்கும்போது அது சுவாரஸ்யமாக காட்டணும், அதாவது ஆடியன்ஸ் வரணும் அப்படின்றதுக்காக ஒரு ட்ரைலர் கட் வந்து பண்ணுவாங்க. அதான் ட்ரைலராக நம்ம வந்து பார்ப்போம். அந்த ட்ரைலர்லாம் வேணாப்பா, அது ரொம்ப லென்த்தாக இருக்குது, 3 நிமிஷம் கிட்டே இருக்குது, அதை வந்து இன்னும் ஷார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு டீசர் அப்படின்னு சொல்லி வெளியிடுவாங்க. அது 1 நிமிஷத்துலேருந்து 1.5 நிமிஷம் இருக்கும். சரி அதுவும் பத்தாதுப்பா, ஏன்னா வந்து ரொம்ப லென்த்தாக இருக்குது, அதை ஷார்ட் பண்ணுங்க அப்படின்றதுக்காக கண்டுபிடிச்சி தான் ப்ரோமோ. அந்த ப்ரோமோ எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 30 செகண்ட்ஸ்குள்ளே இருக்கும். ஆனால் இவங்க எடுத்ததே 1.5 நிமிஷம். அதில் 4 ப்ரோமோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க. இப்போ அனௌன்ஸ்மெண்ட்டு கூட வந்து டேட்டோட அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணாங்க இல்லையா, அதுக்கு 4 ப்ரோமையும் ஒன்றா சேர்த்து இந்த டேட்டில் தான்ப்பா நாங்கள் தொடங்குறோம் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதிலேயே பயங்கர சொதப்பல் ஆரம்பிக்க போகுது அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை அப்படிங்கிறது தெரியுது. ஸோ இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன? இன்னும் கூட வந்து இந்த ப்ரோமோவுக்கு பயங்கரமாக மெனக்கெட்டு உழைச்சிருக்கலாமா அப்படிங்கிறத நீங்களே கமெண்ட்டில் வந்து பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.